ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 6 பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இவங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ரொம்பவே கேஷுவலாக இருக்காங்க. நம்ம பாட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்கு. ரூம்குள்ளே பிரேம் வராங்க. உள்ளே வரும்போதே பாட்டோடைய முகமே செவந்துடுது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாளும் அவங்களுக்குள்ளே வருமானு அவங்க நினச்சிருப்பாங்க. பட் இப்போ அந்த நாள் வந்துருச்சு. ஸோ அவங்க உள்ளே வரும்போதே அப்படியே பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியான்னு சொல்லி கேட்டதும் பிரேம் ஒன்னே ஏன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்க்கக்கூடாதான்னு சொல்லி கேட்க, தாராளமாக பார்த்துக்கோமா, கொஞ்சம் இங்கே வா, இங்கே வந்து பக்கத்தில் என் கூட உட்காருன்னு சொன்னதும் அவங்களும் வராங்க. அவங்களும் வந்து பெட்டில் பக்கத்தில் படுத்ததும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு சரி வா இந்த ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்களே தவிர ஆனால் அந்த ஷோவை அவங்க பார்க்குற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட்டு அந்த ஷோவை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. நீ என்ன நினைக்கிற, இதில் யார் கொலை பண்ணியிருப்பா, அந்த பையனா அந்த பொண்ணான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பிரேம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாட் நிறையா ஹாரர் மூவி பார்ப்பாங்க போல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணாக தான் இருக்கும், அந்த பொண்ணு தான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்கணும், அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி போய் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் அதிகமாக பார்ப்பாங்க போல். ஸோ அதை தான் பிரேமும் கேட்குறாங்க. ஓ உனக்கு இந்த மாதிரி சீரீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமோன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அப்பா தான் இதுக்கெலாம் என்னை பழகி விட்டுட்டாரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் பார்ப்போம், நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் போலையே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் போலையேன்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ தான் பிரேமோட கையை பிடிச்சி நம்ம பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ சாஃப்டான ஹேண்டை நான் பார்த்ததே இல்லை, ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாருக்கும் கை இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி கேட்டா பிரேம் ஒன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாதுமான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி இவ்வளோ சாஃப்டாக ஒரு ஹேண்டை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய செல்ஃபை நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய அளவுக்கு இல்லை, என்னுடைய மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யூஸ் பண்ணுற மாதிரி அதே பிராண்டை நானும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே பேசிகிட்டே இருக்க போறியா இல்லை ஷோ பார்க்க போறியான்னு சொல்லி கேட்டதும் சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஷோவை பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம தவாட்டை பார்த்தீங்கன்னா அவனும் ஸ்பை மாதிரி ஆள்லாம் வச்சு பிரேமை கண்காணிக்கிறான் போல. ஸோ இப்போ அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், பிரேமை மட்டும் இல்லை முக்கியமாக நம்ம பாட்டு அடிக்கடி இவங்க லைஃப்பில் குறுக்க வர்றதுனால அந்த பொண்ணு யார் என்னன்னு சொல்லிட்டு இவங்க விசாரிக்க சொல்லியிருப்பான் போல். அதுக்கு தான் ஒரு பர்சன் வந்து சொல்லிகிட்ருக்கான். அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஆக்ட்ரஸா, அவளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு சும்மா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடுவில் வந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு எதுவுமே புரியல, அது சம்மந்தமா உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபன்னு நடக்குது. என்னன்னா பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, பவ்வும் அந்த பாயும் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிடும் போது தான் மோஸ்ட்லி பிரேம் வந்து இந்த ஹெல்தி ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இல்லையா, பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி. இன்றைக்கி அவங்களுடைய ஃபுட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நடுவில் உட்காந்து நம்ம பிரேம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனும் இந்த பொண்ணும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ணுறேன் சாப்பிட்டுட்ருக்கேங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி ஃபுட்லாம் நீ சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே, இது என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே தான், நீங்களாம் சாப்பிட்டீங்க இல்லையா, எனக்கு அப்படியே வாயில் எச்சு ஊறுற மாதிரி வந்துருச்சு, அதான் நானும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேங்கிறாங்க. ஃபுட்டில் என்னடா இருக்குது, இதை ஏன் இவங்க பெருசுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபுட்டில் இருக்கிற இன்னொரு ஐட்டமும் பற்றி தான். வேறு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இல்லை, அதில் மாங்காய் இருக்குது. மாங்காவை அழகாக ஸ்லைஸ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அதில்
அதை பார்த்ததும் நம்ம பிரேமுக்கு சாப்பிடணும் போல வாய் ஊறிட்டு வந்திருக்கு. போய் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அன்னைக்கு ஒரு பாய் கூட இருந்ததா சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க மாங்காய் சாப்பிட்றாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும் போல வேற வாய் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே ஒரு கன்சீவான பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸில். ஸோ இவங்க 2 பேரும் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு குறுகுறுன்னு பார்க்குதுங்க. டைரெக்டாக கேட்கவும் மாட்டேங்குதுங்க. கண்ணாலேயே பேசிக்கிட்டு நீ கொஞ்சம் வா நம்ம போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போய் பவ்வும் அந்த பையனும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி வயிற்ற பார்த்து பேசிக்க இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காவை நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஜாலி. இங்கே பாட் பார்த்தீங்கன்னா அது நடு ஹாலில் ஸ்டெப்ஸு கீழே யாரோ கொலை பண்ணி போட்ட மாதிரி கிடக்காங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா ஆக்டிங் தான். அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஃபைனல் ஷூட்டிங் டே போல். ஸோ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாட்டும் எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி வாங்க நம்மலாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டேல. ஸோ செல்ஃபி எடுத்துக்கலான்னு கூப்பிட்டதும் எல்லாரும் அசம்பிள் ஆகி செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களும் அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுறாங்க. டெக்ஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள்லாம் பார்ட்டி கொண்டாட போகிறோம், ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட கலந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை முன்னாடிமா என்ன நான் வந்திருப்பேன், இப்போ வந்து அங்கங்கே இந்த பையன் கூட சேர்ந்து வச்சு என்னை பற்றினா கொஞ்சம் காசிப் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் இதில் கலந்துக்க முடியாது அப்படின்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா அப்பவும் என்னை தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுலேருந்துலாம் கொஞ்சம் விலகி இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, எங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், ஸோ நீங்கள் எந்த காசிப்பை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஹாப்பியாக ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அவங்க பார்க்க அந்த செட்டோட மேனேஜர் மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளில ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை ஃபைல் பண்ணீங்க இல்லையா, அது சம்மந்தமாக கொஷின் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வரா பாட்டுன்னு கூப்பிட்டுட்டு நம்ம வரா. அவளை பார்த்ததும் அவளுக்கு பதில் சொல்லாமல் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போ என்னால் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அங்கேயாச்சும் நம்ம விட்டுச்சான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்தோடனே வெளிலே நின்றுட்டுருக்கு. இப்பயும் வந்து ரொம்பவே திமிரா பேசுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நீ கட் பண்ணி விடுற அளவுக்கு உன்னால் முடியுமா, உன்னால் அதெல்லாம் எப்படி முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது, நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும், எனக்கு அது நல்லாவே தெரியும், பாரு இப்போ என் பேபி கூட கொஞ்சம் பெருசாக போகுது, அப்படி ஆயிடுச்சுன்னா நீ தானே அதை பார்த்துக்கணுங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இவங்களை ஆயாமாவாக வச்சுருக்க தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேபியை பார்த்துக்க வேண்டிய வேலை என்னோடது இல்லை, அந்த பேபியோட அப்பாவோடது தான், ஸோ அது ஏன் ஜாப் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்பவும் இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் உனக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்க தானே என்னை உன்னை விட்டு போக சொல்கிறது, என்னையும் உன்னையும் பிரிக்கிறது அவங்க தானேன்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க ஒன்று நீ புரிஞ்சுக்கணும், நம்மளை பிரிக்கிறது அது கிடையாது, நான் தான் வேணான்னு சொன்னேன், வேற யாரும் நம்மளை பிரிக்கவும் இல்லை, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், அப்போ என்ன திரும்ப வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, நான் சொல்கிறத கேளு, நமக்குள்ளே இனிமேல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படியே குரங்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அப்செட்லேயே வீட்டுக்கு போனவங்க அந்த அப்செட்லேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேக் சைட்லேருந்து ஒரு கை வந்து கட்டி பிடிக்குது. அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம பிரேம் தான். அது ஜாலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி உனக்கு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க பிரேம். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, டுமாரோ எனக்கு ஒர்க் கிடையாது, ஆஃப்டர் டேவும் நான் லீவ் போட்டுடுறேன், ஸோ 2 days இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெக்கேஷன் போகலான்னு சொல்லி கேட்டதும் பாட்டுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. சூப்பர், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் கேட்குறாங்க பிரேம், அப்போ ஸ்டாருக்கு ஏதாவது ஒர்க் இருக்குமே, அவங்க ஒர்க் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டே ஷூட், எனக்கும் ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நானும் ஃப்ரீ, நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாங்கிறாங்க.
சரி எங்கே போகலாம் எப்போ போகலான்னு சொல்லி பேசும்போது, இப்போவே போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கேங்கிறதெல்லாம் போகும்போது முடிவு பண்ணிப்போம், ஃபஸ்ட்டு போய் நம்ம ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுவோம், அவ்வளோதான், வெக்கேஷன்னா அப்படி தான் திடீர்னு கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்க கடகடன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கேயே கிளம்பி வந்துட்டாங்க 2 பேரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சைடு மாதிரி இருக்குது. ஹே பிரேம், உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமும், எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எட்ஜ் டு எட்ஜ் எல்லா சைடுமே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்லன்னு சொல்லும் போது அதுக்கு கூட பாட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுதான் நல்லா இருக்கா, அப்போ என்னை விட உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு கூட பொசசிவ் ஆகுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன லூஸா, போய் பீச் கூடலாம் உன்னை கம்பேர் பண்ணி இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் உனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது நானாக தான் இருக்கணும், உனக்கு ரொம்ப பிடிச்சது நானாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் பொசசிவில் பேசுகிறாங்க. சரி சரி சரி, எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பிரேமும் சொல்கிறாங்க. சரி நம்ம ஷாப்பிங் போகலாம், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும் போது நம்ம பாட் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பசங்களாம் டக்குன்னு மென்று சாப்பிட மாட்டாங்கள்ல, ஒரு பக்கம் அப்படியே அடைச்சி வச்சு குண்டாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை பார்த்ததும் பிரேமு, நீ என்ன சின்ன பிள்ளையா, நம்ம பெரிய பசங்களாயிட்டோம்ல, அழகாக மென்று சீக்கிரம் சாப்பிடு பார்ப்போன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் மாதிரி போகுது. சரி இப்போ தான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா மறுபடியும் எல்லாம் சாப்பிட்டு மென்று முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அதே மாதிரியே பண்ணுறாங்க. அதுவும் கிட்ட கொண்டு வந்து பிரேம் கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கணும், அதுக்கு ஏதாவது திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கனே பண்ணுறாங்க. மறுபடியும் மென்று சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் போயிட்டே இருக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும். அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஹேர்லாம் காய வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி காய வச்சிட்டு இருக்கும்போது சாங்லாம் ப்ளே ஆகுது, 2 பேரும் விளையாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 டேஸையும் 2 பேரும் அங்கே அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட. அதுக்கப்புறம் நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா வயலின் வாசிக்கிறாங்க, அதுவும் சூப்பராக பண்ணுறாங்க. அப்போ நம்ம பிரேமுக்கு ஒரு கால் வருது, அதுவும் அவங்க அம்மா கிட்டேருந்து ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. ஏன்னா சொல்லாமல் வந்துட்டாங்க இல்லையா, சாரி நான் சொல்லாமல் வந்துட்டேன், ஒரு அர்ஜென்ட் ஒர்க், நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டோட ஃபேஸே மாறி போச்சு. ஏன்னா நான் வெளில ஒரு ஒர்க்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்களே தவிர பாட் கூட வந்திருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கணும் சொல்லவே இல்லை. ஸோ இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிரேம் கிட்ட வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் உன் கூட வந்திருக்கேங்கிறத அவங்ககிட்ட சொல்லலை, அது சொன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை டேட் பண்ணது கிடையாது, அதை கேட்டால் அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க, அதனால தான் சொல்லலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ விளக்கமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு தெரியாதா, நான் புரிஞ்சுக்கிறேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கு பிரேமும், எங்கள் அம்மா ரொம்ப ஓல்டு, அவங்களுக்கு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறவங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் அவங்க இல்லைன்னா சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நான் பார்த்துருக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக இந்த வயலின், இதை நான் இன்றைக்கி வாசிச்சிட்ருக்கேன்னா அது எங்கள் அம்மாவால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது பாட்டும், சரி 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 எனக்கு புரியுது, உங்கள் அம்மாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது புரியுது, எனக்கு கூட இந்த மாதிரி ஹோம்லியான பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நானும் எங்கள் ஃபேமிலி கூட அப்படி தான், எங்கள் அம்மா அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, என்ன மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிரேம்னா கூட ரொம்ப பிடிக்கும், அவங்க டாக்டர் என்னாவை எப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு பிடிக்கும்னு சொன்னதும், அப்படியா, அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பிரேமும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது 6th எபிசோட் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது. பாய்சனஸ் லவ் எபிசோட் 6 பார்ட் 2. இவங்க 2 பேரும் அந்த பீச் ரெசார்ட் சைடு போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அதில் அந்த என்ஜாய்மெண்ட்டோட உச்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம் இப்போது இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு 2 பேரும் அப்படியே அழகாக வராங்க. அப்போ நம்ம பாட்டு அந்த இடத்த பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி உனக்கு இப்படி தோணுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பிரேம் அதுக்கு, அப்படியா,
நான் என்ன நினச்சேன்னா இது ரொம்ப ஓல்டு மாடல்னு நினச்சேன், இதுக்கெலாம் நீ இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, ஐ லவ் இட்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க டேபிளில் போய் உட்காடுறாங்க. அப்போ அப்படியே பேக்ரவுண்டில் சாங்ஸ்லாம் போகுது. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேமை கூப்பிட்றாங்க. என்னென்னு கேட்கும்போது நான் உனக்கு ஒரு gift வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட gift எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு மினி ஹவுஸ் மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது. 2 டால் இருக்குது, அதை சுற்றி ஸ்மால் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மினியேச்சர் திங்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே பிரேமுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் எதற்கு தெரியுமா இது உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பாட் கேட்குறா. ஏன்னு கேட்கும்போது, இந்த டால்ஸ் எப்படி இருக்கோ இந்த ஹவுஸில் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருக்கோ அதே மாதிரி என்னுடைய ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் உன் கூட இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த கிஃப்டை விட அவங்களோட டைலாக் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போ பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன காம்படிஷனா, 2 பேரும் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு புரியல, அப்புறமா தான் புரியுது. ஓ நீனும் கிஃப்ட் வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு. ஆமாம் நானும் கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட கிஃப்ட் எடுத்து நீட்டுறாங்க. அதை பார்த்தா உள்ளார ரிங் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி ஷாக் ஆகி, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா, ப்ரப்போஸிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் 2 இயரிங் இருக்குது ஹார்ட் ஷேப்பில். 2 பேரும் பேராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி இயரிங்கை அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதை நானே உனக்கு போட்டு விடவான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த இயரிங் எடுத்து போட்டு விட்டுட்ருக்காங்க. போட்டு விட்டதும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பாட்டு. அது மட்டும் இல்லாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது திடீர்னு அழுதுட்டாளேன்னு சொல்லிட்டு பிரேமும் ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, உனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா, எதனால் அழறன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எவ்வளோ பேருக்கு என்னுடைய லவ்வை கொடுத்துருக்கேன், 100% ட்ரூவாக கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் ஒரு ஆள் கூட அந்த லவ்வில் 1% கூட எனக்கு திருப்பி கொடுத்ததில்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இதை விட அதிகமாக யாராலையுமே கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆள் அந்த மொத்த லவ்வையும் எனக்கு கொடுக்குறாங்க. அதை பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு பாட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான் இல்லை. இந்த மாதிரி இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். லவ்வாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மட்டுமே இருப்பாங்க. ஒரு நாளுமே திரும்பி வாங்குகிற இடத்துல அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனை அவங்க லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம பாட் மீட் பண்ணது அந்த மாதிரி ஒரு பர்சனை தான். ஸோ அதை சொன்னதும் இவங்களும் ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் இல்லை நானும் அப்படி தான், யாருமே எனக்கு லவ்வை முழுசாக கொடுத்ததே கிடையாது. ஒருத்தன் என் லைஃப்பில் வந்தான், அவனால் நான் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். ஒருவேளை அவ்வளோ அழுகையும் உன் கூட சேர்ந்து நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தானே என்னவோ, அதனால தான் என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததா என்னவோன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் பண்ணுறத யாரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. நம்ம தவாட் இருக்கான் இல்லையா, அவன் வச்சு அந்த ஸ்பை தான் அவன் ஃபோட்டோவை எடுத்து தவாட்டுக்கு அமுச்சு விட்டுட்டான். இப்போ 2 பேரும் பெட்டில் படுத்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எழுந்திருக்கே மனசு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு ஏன்டா இங்கேருந்து கிளம்புறோங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தோணவே இல்லை பாரு, உனக்கு இந்த மாதிரி பேரிங்கான திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயரிங்கை பற்றி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் உனக்கு இதெல்லாம் பிடிக்கும், சின்ன பசங்க மாதிரி நீ இதெல்லாம் லைக் பண்ணுவோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போது டைம் டு ஷவரிங், நம்ம போய் குளிக்கலாம்னு சொல்லும் போது, என்னது எனக்கு இங்கேருந்து எழுந்திருக்கவே பிடிக்கல, இதில் போய் குளிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு
சான்ஸே இல்லை, நம்ம இங்கேயே இருந்துருவோம், இப்படியவே இருந்துருவோம்னு சொல்லிட்டு பாட்டுக்கு எழுந்திருக்கவே பிடிக்கல. ஸோ பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எழுந்திரிச்சு வாம்மா, நெக்ஸ்ட் டைம் நானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு டைம் வரலான்னு சொன்னதும் இவங்களுக்கு இன்னமும் ஹாப்பி ஆகிடுது. அப்படியா, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. என்னால் ஒரு இன்ச் கூட நகர முடியாது, என்னை நீ தான் தூக்கிட்டு போய் குளிக்க வைக்கணும்னு பாட்டு சொன்னதும் அப்படியா வான்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்குள்ளே இவங்க தலையை விட்டு ஷவரிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா இவங்க வேற ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் போகுது. இப்போ நம்ம இருக்காங்க இல்லையா, நம்ம பார்க்குறதுக்கு தபாட்டு வரான். வந்ததும் ஃபோனில் உள்ள அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இவன் உன் ஃப்ரெண்டு தானே, இவன் உன் ஃப்ரெண்டு தானே, என் கேர்ள் ஃப்ரெண்டு மனசை கெடுத்து அவன் மனசை மாற்றி நீங்கள்லாம் சேர்ந்து என்னை வச்சு கேம் பண்ணுறீங்கல்ல, கேம் ப்ளே பண்ணுறீங்க, எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் இவளுக்கு தான் ஒன்றுமே தெரியாது இல்லையா, உண்மையாகவே தெரியாது. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, நீ ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட் மாதிரி என்ற லுக் கொடுக்காத, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், என் லைஃபையே நீ கெடுத்துட்டல அப்படின்னு சொல்லும்போது, உன் லைஃப்பை நான் கெடுக்கலை, அவள் தான், அந்த டாக்டர் தான் கெடுத்துட்டான்னு சொல்லி இவள் பேச, அவளை பற்றி நீ எப்படி பேசலான்னு இவன் பிடிச்சி அவளை திட்ட, இப்படியே மாற்றி மாற்றி சொல்லும் போது நம்மோட கையை பிடிச்சி நல்லா முறுக்குறான், 2 கையும் பிடிச்சி. அந்த அளவுக்கு அவனுக்கு கோபம் வருது. ஸோ கோவம் வந்து இவன் பயங்கரமாக திட்ட, அதில் நம்ம என்ன பண்ணுறான்னா, நான் ஒன்றும் உன்னோடய லைஃப் இது பண்ணல, அந்த டாக்டர் தான் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு என்னுடைய லவ்வை வேணான்னு தூக்கி போட்டு போனேன், நீ என்னை விட்டு தூரமாக இருக்கனா அதுக்கு காரணமே அவள் தான், அவளால் தான் எல்லாமே இவன் சொல்ல சொல்ல அவனுக்கு ரொம்ப ஏறுது. ஸோ அவளை பிடிச்சி இப்படி தள்ளி விடுறான். தள்ளி விட்டதும் அந்த மாடிப்படியோட கைப்பிடியில் போயிட்டு அவளுடைய வயிறு இடிச்சிருது நல்லா. அவள் இடிச்சிட்டாங்கிறது கூட கவனிக்காமல் இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ நல்லாவே இடிச்சிருந்தனால அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுது. ஸோ அபார்ஷன் ஆனாலும் அந்த இடத்துல அவளை கவனிக்க யாருமே இல்லைங்கிறதுனால அப்படியே கிடக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேமும் பாட்டும் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி முடிச்சிட்டு இருக்கும்போது இவகிட்டேருந்து கால் வருது. வழக்கம் போல் கால் பண்ணுறான்னு இவன் எடுக்காமல் இருக்க, இருந்தாலும் பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்குன்னு எடுத்து பேசு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்க போது, ஏதாவது எமர்ஜென்சியில் கூட கூப்பிடலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்ல, சரி இவள் சொல்கிறாளேன்னு அவங்களும் எடுக்கிறாங்க. எடுத்தா அவள் அழுதுகிட்டே ரத்தம் எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது, என்னை காப்பாற்று, என் குழந்தைய காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அழுறா. இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இவங்களும் கடந்து கத்துறாங்க, எங்கே இருக்க, எப்படி இருக்க, ஒரு நிமிஷம் அங்கேயே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேம் கிட்ட சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்போவே பேசுன்னு சொல்கிறாங்க. பிரேம் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸுக்கு பேசுகிறாங்க, இவங்க ஒரு பக்கம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்டேருந்து வர சவுண்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு நின்றுடுது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஷாக்கில் அப்படிங்கிறது வேகமாக கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.